தேவன் யோபுவை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின பொழுதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். வாழ்க்கையில நம்மை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அதனால தேவனால் சாட்சி பெற்ற மனிதன் இந்த யோபு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன? நம்பிக்கை. யோபியின் புத்தகம் கடைசி அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு நிறைவாக இருந்தது. யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். அவரை நம்புகிற பிள்ளைகளை தேவன் ஒரு காலம் கைவிடுகிறதில்லை.